வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இதுவும் மேட்ரிமோனியலை பற்றின வீடியோ. அதாவது என்னோடய அனுபவத்தில் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக இப்போ மேட்ரிமோனியலுக்கு ரிஜிஸ்டர் பண்ண வர்றப்ப அவங்களோட பொண்ணுக்கு பார்க்குறாங்கன்னு வைங்களேன். பொண்ணுக்கிட்ட தெளிவாக கேட்டுக்குங்க. இப்போ உனக்கு கல்யாணத்துக்கு பார்க்க போகிறோம், மேட்ரிமோனியலில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவாக கேட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் இங்கே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு வர்றது என்ன ஆகுதுன்னா, சில நல்ல ப்ரொஃபைல்ஸ் நானும் கொடுத்து பையன் வீட்டில் பேசுவேன். பையனும் ஃபோட்டோவை பையன்கிட்ட காமிச்சு ஓகே வாங்கி அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் காமிச்சு இப்போ தான் தெரியுமே அஸ்ட்ராலஜர்லாம் என்ன மாதிரி வாங்குறாங்கன்ட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க எங்கள் பையன் ஓகேங்கிறாங்க, ஏன்னா இந்த பொண்ணை பிடிச்சிருக்கான், இதை முடிச்சு கொடுங்க மேடம் அப்படின்னு அவங்க ஆசையாக கேட்குறப்ப நான் அதை பொண்ணு வீட்டில் சொல்கிறப்ப அவங்க இருங்க எங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, மேடம் சாரி மேடம், இப்போ எங்கள் பொண்ணு ஒரு 3 months டைம் கேட்குறா, இப்போ கல்யாணம் வேணாங்கிறா, ஒரு 3 மாதம் டைம் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த மாதிரி கேட்குறப்ப நான் எனக்கும் ஒரு அது அப்செட் ஆகுது. ஏன்னா நான் ரொம்ப பர்சனல் எஃபர்ட் எடுத்து தான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் பையன் வீட்டுக்கு சொல்கிறப்ப அவங்க என்ன மேடம் இதை முன்னாடியே அவங்க சொல்லக்கூடாதா, ஏன் அப்போ இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிலாம் அவங்களும் கேட்குறாங்க. அதனால் பொண்ணாகட்டும் இதே மாதிரி தான் பையனுக்கும், பொண்ணாகட்டும் பையனாகட்டும் என்னை தெளிவாக கேட்டுக்கோங்க. கல்யாணத்துக்கு பார்க்குறோம், என்னை இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நீ கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.